உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நயவுரைகள் தேடிக் குளிக்கும் கவிவாணர் நாவும் செழுங்கருணை ஓடிப் பெருகும் அறிவாளர் நெஞ்சும் உவந்து நடம் ஆடிக் கழிக்கும் மயிலே உன் பாதம் அடைக்கலமே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கல்மிதப்பின் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஓளிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி உலகலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மெலிவேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கைமேற் கழிபடைத்து கருணை மடைபொழிந்து மைவார் குளர்கன்னி மனம்போர் கவி குதித்து நெய் வாசகமாக நிறைந்த சபை மணக்கச் செய்வாயே. என்னை சீராட்டும் செந்தமிழே ஒல்கா பெரும்புகளை உன்னால் யான் பெற்று வர உனக்கு நல்ல மகன் வணக்கம். திருத்தொண்டர் மாக்கதையின் ஞான வேள்வியின் 6வது நாள் அமர்வுக்கு எப்போதும் போல் தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற முப்போதும் சிவனை சிந்திக்கின்ற செப்பேட்டு திருக்கோவில் திருப்பணிக்கு முகம் தந்து தமிழ்நாட்டின் திசையை கொடும்பாளூர் நோக்கி திருப்பி இருக்கின்ற ஆற்றலாளர் அருந்தமிழ் மீதும் ஆலாலகண்டன் மீதும் அளவிலா காதல் கொண்ட என்னுயிர் நண்பர் 63 சங்கரன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலையேற்று சிறப்பித்திருக்கின்ற பொறியாளர் நல்ல நெறியாளர் செந்தில்குமார் அவர்களே, SM ஃபர்னிச்சர் மார்ட் உரிமையாளர் SM சுந்தரம் அவர்களே, அபூர்வா குரூப்ஸ் அபூர்வா பாஸ்கர் அவர்களே, பாம்பே ஹார்ட்வேர்ஸ் RM காசிநாத செட்டியார் அவர்களே, வண்ணத் தமிழில் எண்ணமெல்லாம் இனிக்க வரவேற்று கூட்டம் கொஞ்சம் குறைவு, கூட்டத்தை கூட்டுவதற்கு வந்திருக்கிறவர்கள் தங்கள் பங்களிப்பை தர வேண்டும் என்று உரிமை எடுத்துக்கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற விராலிமலை RP காயர் நிறுவனத்தின் அதிபர் அருமை நண்பர் கென்னடி அவர்களே, நான் ஒரு தொலைக்காட்சி கொடுத்த செவ்வி, அந்த செவ்வியில் சிந்திய சொல், அதை சிந்தையில் வைத்து இங்கே ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற கோவில் நகரம் குடந்தையில் திருவடிக்குடில் சுவாமிகள் என்றழைக்கப்படுகின்ற
தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டாற்றி வருகின்ற குடந்தை திருவடிக்குடில் சுவாமிகளே, சிறப்பு விருந்தினர் மாவட்ட பொற்றாமரை இலக்கியப் பேரவையின் அமைப்பாளர் செல்வம் அழகப்பன் அவர்களே, பொய்யாமணி என்கிற கிராமத்தை இனி புவனம் அண்ணாந்து பார்க்கப் போகிறது என்கிற அளவிற்கு செப்பேட்டு திருமேனி கோவில் அமைவதற்கு இடம் தந்த பெரியவர், தடம் தந்த பெருமகன் கம்பம் நாராயணசாமி பிள்ளை அவர்களே, தாமிர சபை அறக்கட்டளை எடுத்திருக்கிற இந்த அற்புதமான முயற்சிக்கு அரண் அமைத்து தருவது மட்டுமல்ல, ஆக்கபூர்வமான ஒத்துழைப்பையும் நாளும் நல்கி வருகிற அளக்க முடியாத அன்பின் சின்னம் பூபாலன் அவர்களே, சைவம் குறித்த ஞானமும் தமிழ் குறித்த ஆழமும் கொண்டு இந்த அரங்கில் தொகுத்து விளங்குகின்ற கடமையை நாளும் செய்து வருகின்ற பெருமைக்குரிய ஆதீனப் புலவர் பிரபாகரமூர்த்தி அவர்களே, இளங்குமரன் அவர்களே, தம்பி சிவகுமார் அவர்களே, அசோகன் அவர்களே, அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அன்பர்களே வணக்கம். பெருந்தொண்டர் மாக்கதை என்கிற தகுதியோடு தமிழில் முதலில் முகிழ்த்த பக்தி காப்பியம் திருத்தொண்டர் மாக்கதை விரிவுரை விராலிமலையில் நடைபெறுகிறது. இது ஊராட்சி என்கிற விவரம் எனக்கு தெரியாது. ஊராட்சி என்ற விவரமே நேற்றைக்கு அண்ணன் பூபாலன் சொல்லித்தான் தெரியும். எந்த ஊரில் கூட்டம் சேரும், எந்த ஊரில் கூட்டம் கேட்பதற்கு நாட்டம் வரும், பேசினால் ஊட்டமும் தேட்டமும் கிடைக்கும் என்கிற விவரமெல்லாம் ஒரு 36 ஆண்டு காலம் தென்திசை குமரி முதல் திருத்தணிமலையின் எல்லை வரையிலும் கிழக்கு மேற்காய் தெற்கு வடக்காய் சுற்றி வருகிற நான் ஓரளவிற்கு அறிவேன். ஆண்டுக்கொரு கூட்டம் அன்னை தமிழுக்காக அக்னி பர்வதங்களை அணைத்துக் கொண்டு ஆவி துறந்த விராலிமலை சண்முகம் நினைவை போற்றுகிற வகையில் ஜனவரி திங்கள் 25ஆம் தேதி இயக்கம் சார்பில் ஒரு கூட்டம் மட்டும்தான் விராலிமலையில் நடக்கும். ஆனால் இங்கே ஒரு வேள்வியை நடத்துவதற்கு சங்கரன் முடிவெடுத்து என்னையும் வற்புறுத்தி வலியுறுத்தி விட்டு விலக நினைத்த என்னை தொட்டு இதற்கு இணங்க வைத்து இந்த வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார். கூட்டம் குறைவென்பதிலே எனக்கொன்றும் கவலை இல்லை. இந்த குளோபலைசேஷன் என்பார்கள், தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், நவீனமயமாக்கல், உலகமயமாக்கல், உங்களுக்கும் எனக்கும் தெரியாமல் அது என்றைக்கு நம்மை வந்து கவ்விக்கொண்டதோ அன்றிலிருந்து ஏற்பட்ட சீரழிவும் பின்னடைவும் தான் இந்த கூட்டம் குறைந்ததற்கு காரணம். ஆகவே நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டு விட்டோம். இவ்வளவு கூட்டம் வந்ததற்கே ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும். ஏனென்றால்
அப்படி ஒரு தொடர் சொற்பொழிவு நடத்தக்கூடிய அளவிற்குரிய தகுதி உள்ள ஊராக விராலிமலை கடந்த காலத்தில் கருதப்படவில்லை. நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலகட்டத்தில் ஒரு 10 நாட்கள் அபிராமி அந்தாதி குறித்து வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதன் வடிவீஸ்வரம் தங்கத்தாம்பாள அறக்கட்டளையின் சார்பில் வந்து பேசினார்கள். நான் அப்பொழுது மாணவன். அன்றைக்கு அந்த பேச்சை கேட்டதான் நான் பெற்றிருக்கிற தகுதி. அதுதான் என்னை இன்றைக்கு இந்த இடத்தில் கொண்டு உட்கார வைத்திருக்கிறது. 10 நாள் பேசினார். உலுக்கி போட்டு விட்டார். வாகீச கலாநிதி கீவா ஜெகநாதனுடைய அந்த அபிராமி அந்தாதி தொடர் சொற்பொழிவை கனவுகள் காணுகிற கால்செட்டை பருவத்தில் கேட்டேன். தென்காசி திருவள்ளுவர் கழகம் ஒரு 85வது அகவையை தாண்டி இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற தென்பொதிகை தென்றல் திரும்ப திரும்ப வீசுகிற குளிர் தூங்கும் குற்றாலத்துக்கு அருகில் பராக்கிரம பாண்டியன் ஆகாயமளாவிய காசி விஸ்வநாத பெருமானுக்கு கோபுரம் விளிக்கும் மண்ணில் ஒரு 85 ஆண்டுகளாக தென்காசி திருவள்ளுவர் கழகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற இலக்கிய அமைப்புகள் இளைத்து போயிருக்கின்றன, களைத்து போயிருக்கின்றன. தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல முடியாமல் பல சபைகள் இன்றைக்கு நொண்டுகின்றன, முட்டுச்சந்தில் நிற்கின்றன என்பதை நான் அறிவேன். ஆகவே என்னுடைய பேராசிரியர் சொல்வார், திராவிட இயக்கத்தின் கடைசி சொற்பொழிவாளர் நீதாண்டா, உனக்கு பிறகு இதை யாரும் செய்யறதுக்கு இல்லை, செய்ய முடியாது அப்படின்னார். மதுரை மாட வீதியில் கூட்டம் நடக்கும். நாகர்கோவில் இந்து கல்லூரி மாணவன் நாஞ்சில் சம்பத் மத்தியானத்திற்கு பிறகு விடுப்பெடுத்துக் கொண்டு மதுரைக்கு பேச்சு கேட்க வருவேன். பேச்சை கேட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில கல்லூரிக்கு நாகர்கோவிலுக்கு போகணும். கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் பயணம். அது ஒரு காலம். கடையநல்லூர் என்கிற இடத்துல ஒரு பட்டிமன்றத்தை முடிக்கும் பொழுது மணி 5:15. அருப்புக்கோட்டை காரியாப்பட்டியில இரவு 10 மணிக்கு பேச ஆரம்பித்து அடுத்த நாள் காலை 7:30 மணிக்கு முடிச்சேன். தொடர்ந்து 9:30 மணி நேரம். இதே சாதனையை பெரியார் பிறந்த ஈரோட்டில் நிகழ்த்தினேன். அலைமேவும் கடலோரம் சென்னை கடற்கரையில் 1994 ஏப்ரல் 16 நிகழ்த்தினேன். அப்படி கூட்டத்தை கூட்டுகிற ஆற்றல் பெற்ற இயக்கங்களே இன்றைக்கு இழைத்து போய் கூட்டத்தின் மீது இன்றைக்கு ஒரு நாட்டம் குறைந்திருப்பது நுகர்வு கலாச்சாரத்தின் நுகத்தடியில் நீங்களும் நானும் பூட்டப்பட்டிருப்பதற்கு சாட்சி. இன்னும் சொல்ல போனால் இதை மீட்டெடுக்க முடியுமா என்று கேட்டால் தமிழ்நாட்டில் இதை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று நம்புகிறவர்களில் நான் தான் முதல்வன். அதனாலதான் வந்தேங்க. எனக்கு இது கடினமான பணிதான். ஒரு 13 நாள் ஒரு ஊர்ல உட்கார்ந்திருக்கிறதே பெரும்பணி. ஓடி ஆடி உழைத்து கொண்டு தேடிக்கொண்டும் ஓடிக்கொண்டும் இருக்கிற நான் ஒரு 13 நாள் எனக்கு முன்பின் பரிச்சயம் இல்லாத ஒரு ஊர்ல உட்கார்ந்திருப்பது என்பதே எனக்கு ஒரு சோதனை தான். ஆனால் இதை மீட்டெடுத்தாக வேண்டும். அந்த மீட்டெடுக்கக்கூடிய வரலாற்று வைபவத்தினுடைய தொடக்க விழாவாகவே இந்த விழாவை நான் பார்க்கிறேன். 63 சங்கரன் சொன்னார், 6 சமயங்கள், கௌமாரம், சைவம், வைணவம், சாக்தம்,
இந்த 6 சமய சங்கம திருவிழாவை அடுத்து நடத்தலாமா என்று யோசிக்கிறேன் என்று 63 சங்கரன் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்கிற காரணத்திற்காக வினை திருப்பம் உள்ளவர்கள் பின்வாங்கிவிடக்கூடாது. இப்படிப்பட்ட காலச்சூழலை எந்த விலை கொடுத்தாவது உருத்தெரியாமல் அழித்து தீர வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு முன்னால் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் ஒரு 11 வருடம் அங்கே நடைபெற்ற பேச்சு போட்டியில் நான் 11 வருடம் தொடர்ந்து முதல் பரிசு பெற்றேன் மாணவனாக இருந்த பொழுது. அங்கேதான் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவர்கள் பேச்சை கேட்டேன். சென்னையில் கம்பன் கழகத்தை நிறுவியவர். அங்கேதான் திருச்சி நேஷனல் காலேஜ் ப்ரொஃபசர் காவி சட்டை தரித்துக் கொண்டு சடைமுடி தரித்து கொண்டே அள்ளி முடித்து வன்மருங்குல் வாழ் அரக்கர் நெருக்க அங்கிருந்தார்னு சொல்லி கம்பனுடைய பாட்டுக்கே உயிர் தரக்கூடிய திருச்சி ராதாகிருஷ்ணன் பேச்சு அங்கதான் கேட்டேன். அங்குதான் பெரும்புலர் நமசிவாயம் பேச்சை கேட்டேன். அங்கேதான் எட்டயபுரம் துரைராஜ் அவர்களின் பேச்சை கேட்டேன். அங்கேதான் காலம் சென்ற சொல்விளங்கும் பெருமாள் அவர்களினுடைய பேச்சை கேட்டேன். அங்கேதான் குற்றாலம் பராசக்தி கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த பெருமாட்டி செல்வி பாகீரதி அவர்களின் பேச்சை கேட்டேன். சரஸ்வதி ராமநாதன் பேச்சை கேட்டேன். என்னுடைய குருநாதர் இளம்பரை மணிமாறன் பேச்சை கேட்டேன். கடலூர் பெரும்புலவர் நடேச முதலியார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மலரினும் மெல்லிது காமம் என்ற ஒரு தலைப்பில் இரவு 10 மணிக்கு பேச ஆரம்பித்து இரவு 12 மணிக்கு பேச்சை முடித்தார். அன்னைக்கு அது ஒரு காலம். அந்த காலம் மீண்டு வருமா என்றால் வரும். பொன்னியின் செல்வனே ஓடுகிறது என்றால் அந்த காலம் தமிழில் திரும்ப வராதா? சினிமா என்றாலே ஒரு கதாநாயகனுக்கு பின்னால் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்பி இந்த நாட்டில் கார்ப்பரேட்டுகள் விளம்பரம் கொடுத்து நாடு முழுக்க இருக்கக்கூடிய திரையரங்குகளை ஆக்கிரமித்து திட்டமிட்டு செய்யக்கூடிய ஊடக பிரச்சாரத்தால் சில கதாநாயகர்களை உருவாக்குவதற்கு பயன்படக்கூடிய திரைத்துறையில் இன்றைக்கு எங்கள் சோழர் காலத்தை படம் பிடிக்கின்ற கல்கி கிருஷ்ணமூர்த்தியினுடைய பொன்னியின் செல்வன் ஓடிக்கொண்டிருக்கிறது, மக்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்குமானால் உடைத்து நொறுக்க முடியும். நானே திரைத்துறையில தலை காட்டினதுக்கே அதுதான் காரணம். அண்ணாவே காகுத்தப்பட்டர் வேடத்தில் நடிச்சார். திராவிட இயக்கத்தை இந்த மண்ணில் நிலை நிறுத்துவதற்கு கலை இலக்கியத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அண்ணா சாதுரியமாக எடுத்த முடிவில் அவர் வெற்றி பெற்றார். எந்த மண்ணில் கலை களைத்து போகிறதோ, எந்த மண்ணில் இலக்கியம் இழைத்து போகிறதோ அந்த மண்ணில் கொலையும் களவும் தான் நடக்கும். ஆகவே இலக்கியம் பேசியாக வேண்டும், அதிலும் சமய இலக்கியம். இன்றைக்கு 6வது நாள் ஒரு கல்லூரி பேராசிரியர் தமிழ் படிச்சவங்களோட நல்லா பேசுறாருன்னு பாராட்டினதாக ஒரு தகவல். ஆனால் இது ஒரு கடுமையான பயணம் என்றாலும் இதை மேன்மேலும் ராலிமலையிலேயே வளர்த்தெடுக்க முடியும் என்று நான் நம்புவதாலும் சமயம் சார்ந்து சிந்திக்கிறேன் என்பதை விட நான் சமூகம் சார்ந்து சிந்தித்ததனாலே பெரிய புராணத்தை பாடுபொருளாக கொண்டு இங்கே பேச வந்தேன் என்பதையும் அடக்கத்தோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா நாராயணசாமி பிள்ளை இடம் கொடுத்திருக்கார் செப்பேட்டு திருமேனிக்கு. நானே போய் பார்த்தேன். எவ்வளவு பணிவா இருக்கார். ஒரு கோவிலுக்கு ஒரு விளக்கு கொடுத்துட்டு விளக்கு பூரா அவன் பேரை எழுதி வைப்பான். வெளிச்சமே வெளியே வராது.
ஐயா அந்த இடத்தை கொடுத்துட்டு பேசாம இருக்காரு. தான் என்கிற கர்வம் இல்லாம நாராயணசாமி பிள்ளை இருக்காரு. ராஜேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு. ஒரு வருடத்திற்கு மேல நடந்த வேலை. எத்தனையோ சிற்பிகள், எவ்வளவோ செலவு, எவ்வளவோ சிரமம். சோழ மன்னன் என்று சொல்லக்கூடிய தகுதியோடு ராஜராஜ சோழன் தன்னுடைய செல்வாக்கு, தன்னுடைய செல்வத்தை எல்லாம் கொட்டி அர்ப்பணித்து கட்டிய வரலாற்று சிறப்பு மிகுந்த திருக்கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரர் திருக்கோயில் கட்டி முடிச்சிட்டான். ஒரு நாள் அவனுடைய கனவுல சிவன் வந்தான். இவன் சிவன்ட கேட்டான், ராஜராஜ சோழன் எப்படி இருக்கேன்னு கேட்டான். சிவன் சொன்னான், நீ கட்டி வைத்த கோவிலுக்கு நன்றி அப்படின்னு சொன்னானா? நீ கட்டின கோவில் ரொம்ப பிரமாதம்னு சொன்னானா? இல்ல, அந்த கிழவி தந்த கல்லுக்கு கீழே பாதுகாப்பா இருக்கேன்னு சொன்னான். அங்க சிற்பிகள் தினசரி வேலை பார்க்கிற இடத்துல ஒரு கிழவி சிற்பிகளுக்கு மோரும் தாகம் தணிப்பதற்கு தண்ணீரும் கொடுத்து கொண்டிருப்பாள். இத்தனாம் தேதி குடமுழுக்கு நாங்கெல்லாம் போயிடுவோம்னு சிற்பி சொல்லுகிற பொழுது, ஒரு வருடத்திற்கு மேலாக என் வீட்டு வாசல்ல இருந்து சிற்பம் செதுக்கி நீங்கள் விடைபெறப் போகிறீர்களா என்று கிளவி விழிநீர் மல்கி, இனி என்ன யாரு நினைக்க போறா அப்படின்னு அழுதால, ஒன்றும் கவலைப்படாத, என் பங்களிப்பு ஒன்றும் இல்லைன்னு நீ வருத்தப்படுறியா? இந்த வீட்டுக்கு முன்னால கிடக்கிற பாறை எடுத்துக்கலாமான்னு கேட்டு, அந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கல் பாறை கிடந்தது. அதை எடுத்து பிரகதீஸ்வரருக்கு தலைக்கு மேல அந்த கல்லு தான் இருக்கு. ராஜராஜ சோழன் சிவபெருமான் சொன்னா, அந்த கிழவி தந்த கல்லுக்கு கீழே பாதுகாப்பா இருக்கேன்னு சொன்னா, நீ கட்டின கோவில் என்பதை விட அன்பினால் எனக்கு அந்த கிழவி தந்த கல்லு எனக்கு உகந்தது என்பதை ராஜராஜ சோழன்டையே சொல்லிட்டான். அது மாதிரி செப்பேட்டு திருக்கோவில் கட்டுவதற்கு ஐயா நாராயணசாமி பிள்ளை இடம் தந்திருக்கார். அந்த வேள்விக்கு ஒரு வகையில இது பயன்படும். பிரபக்கண்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பிரச்சாரம் தான் முக்கியம். இந்த பெரிய புராண பிரச்சாரம் ஒரு வகையில பயன்படும் என்று 63 சங்கரன் நம்புகிறார். அவருடைய நம்பிக்கைக்கு சிறகுகள் தயாரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நான் இங்க உரையாற்ற வந்தேன். நேற்றுக்கு கல்லால் எறிந்த சாக்கிய நாயனார் கதையை சொன்ன ஒரு கண்களை இழந்த அடியவர், கண் கிடையாது அவருக்கு. கண்களை இழந்தால் அவர் ஒளி இழக்கவில்லை. 2 கண்களை இழந்த மில்டன் தான் The Paradise Lost, The சொர்க்க நீக்கம் என்று சொல்லக்கூடிய காப்பியத்தை எழுதி தந்தான். திருத்தொண்ட தொகை எந்த திருவாரூரில் பிறந்ததோ, தியாகேச பெருமான் எந்த திருவாரூரில் இருந்து அருளாட்சி செய்கிறானோ, அந்த திருவாரூரில் திரு அவதாரம் செய்தவர் தண்டியடிகள் நாயனார். அவர் கண் தெரியாதவர் என்பதனால்தான் அவர் ஆற்றிய அரும்பணியை நெஞ்சில் வைத்துக் கொண்டு தம்பிராந்தோழர் திருத்தொண்ட தொகையில் நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் போடுறார் ஒரு வார்த்தை. அவ்வளவு நாட்டம் அவருக்கு. கண்கள் இல்லை. ஆனால் திருவாரூர் தியாகேசனுக்கு ஏதாவது செய்தாகணும். சிவனடியார்களினுடைய சிந்தையில தனக்கென்று ஒரு நாற்காலி கிடைக்க வேண்டும். நூற்றாண்டுகளின் வரப்பை கடந்தும் தன்னுடைய பெயரை தமிழ் உலகமும் சைவ உலகமும் உச்சரிக்க வேண்டும் என்று திருவாரூர் தியாகேசன் மீது தீராத காதல் கொண்ட கண்களை இழந்த தண்டியடிகள் முடிவெடுத்தார். அன்னைக்கு திருவாரூரில் அமன் சமயத்தை சார்ந்த சமணர்கள் நிறைய இருந்தார்கள். திருவாரூரில் இருக்கிற கமலாலய குளத்தில் அவருடைய பாளி குழிகள் நிறைந்து இருந்தன என்று அவர் கேள்விப்பட்டார். அவரால் தான் பார்க்க முடியாது. அந்த பாளிக்குழிகளை அப்புறப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்
யாரும் அதை குறித்து கவலைப்படாத சூழலில் 2 கண்களிலும் ஒளி இழந்த தண்டியடிகள் அந்த கமலாலய குளத்தில் மண்ணை அகழ்ந்தெடுக்கக்கூடிய ஒரு திருப்பணிக்கு அவரே முன்வந்தார். கமலாலய குளத்தின் நடுவில் ஒரு தறி நாட்டினார். குளத்தின் மேட்டில் ஒரு தறி நாட்டினார். மேட்டில் இருந்த தறிக்கும் குளத்தில் இருந்த தறிக்கும் ஒரு கயிறு கட்டினார். எதற்கென்றால் அடையாளத்திற்காக. கூடையை அவரே எடுத்துக்கொண்டார், மண்வெட்டி அவரே எடுத்துக்கொண்டார். கயிறு பிடித்து தடம் பார்த்து கூடை நிறைய மண்ணை வெட்டி மண்வெட்டியால் வெட்டி அந்த கயிறை பிடித்துக் கொண்டே மேட்டு கரையில் கொண்டு கொட்டுவார். கண் தெரியாதவர். சிவபெருமான் அடைத்தான் வந்திக்காக மதுரையில். இவர் கண் தெரியாதவர். இவர் இப்படி திருப்பணியை செய்து கொண்டிருப்பதில் அமன் சமயத்தை சார்ந்தவர்களுக்கு ஆத்திரம் வந்தது. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? எங்களுக்கு நீ ஆத்திரமூட்டுகிற காரியத்தை அன்றாடம் செய்து கொண்டிருக்கிறாய், இதை விட்டுவிடு, வேற வேலை பார் அப்படின்னு கண் தெரியாதவரிடம் அவர்கள் கோபித்தார்கள். ஆனால் அவர் விட்டுவிட தயாரில்லை. தொட்ட படியை தொடருவேன், முன்வைத்த கால் முள்ளில் வைத்த கால் என்றாலும் பின்னால் வைக்கப் போவதில்லை என்ற வைராக்கியத்தோடு அன்றாடம் கூடையில் மண்வெட்டி கமலாலயக்கரையினுடைய மேட்டிலை கொண்டு மண்ணை கொட்டிக் கொண்டே இருந்தார். அமன் சமயத்தை சார்ந்தவர்கள் கேட்டார்கள், உனக்கு கண்தான் தெரியாது என்றிருந்தோம், காதமாடா கேட்காது என்று கேட்டார்கள். கண்ணுதானே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், காதமாடா கேட்காது அப்படி என்று அடா போட்டு அடாத வார்த்தைகளால் அவரை பேசினார்கள், ஏசினார்கள், ஏளனம் செய்தார்கள், ஏகடியம் செய்தார்கள், கேலி புரிந்தார்கள், கிண்டல் செய்தார்கள். நெஞ்சம் உடைந்து நிமலனை நினைத்து உன்னுடைய திருவாரூர் என்று சொல்லக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானே, உன்னுடைய ஈசனே, உன்னுடைய வாசலிலேயே இப்படிப்பட்ட அபச்சார வார்த்தைகளை அக்கினியை அள்ளுவதை போல அள்ளி என் மீது வீசுகிறார்களே, இந்த அனல் வார்த்தையை கேட்பதற்கு சக்தி உள்ளவன் தானா? இதை நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறியா? இதற்கு பரிகாரம் இல்லையா? இதற்கு பிராயச்சித்தம் இல்லையா? இதை எத்தனை நாள் நான் கேட்டுக்கொண்டிருப்பது பெருமானேன்னு குமரி குமரி அழுது புற்றிடம் கொண்ட பெருமானிடத்தில் கேட்டார். புற்றிடம் கொண்ட பெருமான் அவர் கனவில் அன்னைக்கு இரவு வந்துட்டார். உனக்கு கண் தெரியாதென்று உன்னை அவமரியாதை செய்கிறார்கள், நீ செய்கிற திருப்பணிக்கு அவர்கள் குந்தகம் விளைவிக்கிறார்கள், நீ அவர்களிடத்தில் அறைகூவல் விட்டு பேசு, எனக்கு கண் ஒரு நாள் தெரியும், நீங்கள் காணாமல் போவீர்கள் என்பதை சொல்லு அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு திருவாரூரை தலையிடமாக கொண்டாண்ட சோழ மன்னன்ட்டையும் சொல்லிட்டாரு. என் ஆள் ஒருத்தன் இருக்கான், கண் தெரியாதவன், தண்டியடிகள், அவனை இன்றைக்கு அவனுடைய பணி செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் அமணர்கள், நீ அவனை கூட்டிட்டு போ குளத்துக்கு, அவர்களையும் வர சொல்லு, நான் மீதி உள்ளதை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி புற்றிடம் கொண்ட ஈசன் சொல்லி மன்னன் பூரித்து போய் புலகாங்கிதமுற்று, எம்பெருமானே என் கனவில் வந்து எனக்கு காட்சி இருந்து இதை சொல்லிட்டு போறான்னு சொல்லி அடுத்த நாள் கண்டறியாத தண்டியடிகள் இருக்கிற இடத்துல போய் உருக்கமுடன் சென்று அவரை வழிபட்டு அவருக்கு மாலை அணிவித்து அவருடைய பாதார விந்தங்களில் பணிந்து போற்றி வாருங்கள் கோவிலுக்கு செல்வோம்னு சொல்லி, எனக்கு கண் தெரிகிறதா இல்லையான்னு கேட்குறீங்க, கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, கண்ணு தெரியும் பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு குளத்தில் மூழ்கி புற்றிடம் கொண்ட ஈசனை கண்ணில் கருத்தில் கைப்பிடி அளவு இதயத்தில் வைத்துக்கொண்டு மூழ்கி எழுந்தார். கண்கள் ஒளிகக்கியது,
புற்றிடம் கொண்ட ஈசனுடைய கோபுரத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அப்பா, உலகம் அவர் கண்ணுக்கு தெரிகிறது. அநியாயம் செய்தவர்கள் ஆரக்கால்கள் ஆடுகின்றன. ஆபத்து வந்துவிட்டது மாதிரி துடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த திருப்பணியை முழுவதுமாக செய்வதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தண்டியடிகள் அந்த திருப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றுகிறார்கள். கண் தெரியாதுன்னு சொல்லி அவமரியாதை செய்த அவர்கள் ஊரை விட்டு ஓடுகிற நிலைமையை மன்னனை உருவாக்குகிறான். ஊரை காலி செய்துட்டாங்க. போறதுக்கு வழி தெரியல, போறதுக்கு வக்கில்ல, போறதுக்கு துப்பு இல்லை, திசை தெரியாமல் வழிக்கு விழுந்தும் தடிக்கு விழுந்தும் எங்க போறதுன்னு தெரியாம முட்டுச்சந்திலே நின்று கொண்டும் விழி பிதுங்கி கண்ணீர் சிந்தி அவர்கள் அனுபவித்த சோகத்துக்கு கணக்கில்லை. ஆகவே கண் தெரியாதவன் என்று சொல்லி எம்பெருமானுடைய ஒரு தீவிரமான பக்தனுக்கு வந்த சோதனைய எம்பெருமானே தீர்த்து வைத்த வரலாறு தான் இந்த வரலாறு. பெரிய கண்ட அமெரிக்கா, அதை கண்டுபிடிச்சவன் கொலம்பஸ், அவனுக்கு கையும் காலும் சூம்பி போயிருந்தது. கெய்சருக்கு கோளாறு, கருப்பு நீக்குரோக்களினுடைய கண்ணீரையும் அவர்கள் கால்களில் பூட்டப்பட்ட விலங்கை உடைத்திருந்த ஆபிரகாம் லிங்கன் அருவருக்கு தந்த தோற்றத்தில் இருப்பான். உருவு கண்டு எல்லாமை வேண்டும், உருள் பெரும் தீர்க்க அச்சாணி அன்னார் உடைத்தென்பது குறள். ஒருவனுக்கு கண் தெரியவில்லை என்கிற காரணத்திற்காக அவனை பழித்தால் இறைவன் அவன் பக்கம் நிற்பானே தவிர பழித்தவன் பக்கம் இறைவன் நிற்க மாட்டான் என்பது திருவாரூரிலே அரங்கேறிய அதிசயம், ஆச்சரியம். இது அவர் செய்தார். அடுக்கிற்கீழ் கிடக்கினும் நடுக்கத்தை கொடுப்பது நம சிவாயமே அப்படின்னு அவருடைய நம்பிக்கை வீண் போகவில்லை. தண்டியடிகள் அந்த திருப்பணியை நிறைவாக செய்து ஈசனுடைய அருள் பெற்று சிவலோகத்தில் அவருக்கு செம்மாந்த இடம் கிடைத்தது. கண்ணு தெரியாதவருக்கும் 63 நாயன்மார்கள்ல ஒரு அங்கீகாரம். முதலமைச்சர் இவரு குலச்சிறை நாயனார். எங்க? மதுரையில. பாண்டியன் அமைச்சரவையில் முதலமைச்சராக இருந்த குலச்சிறை நாயனார் பெரு நம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் ஆலால சுந்தரர் நம்பிராண்டோழர் 63 அடியார்கள் அவரால் பெரு நம்பி அப்படின்னு கொண்டாடுறது குலச்சிறை நாயனார தான். இவர் முதல்வர். பாண்டியனுடைய பரிபாலனத்திற்கு காவாகவும் இருந்தார், கண்ணாகவும் இருந்தார். அமன் சமயத்தை சார்ந்தவருடைய ஆதிக்கம் ஆகாயமளாவ மாடக்கூடல் மதுரை மாநகரத்தில் எழுந்த காலகட்டத்தில் கப்பியிருந்த காரர்களை உடைப்பதற்கு பாண்டிய சாம்ராஜ்யத்தினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். ஒன்ன சொல்லி இங்க பதிவு செய்கிறேன். திருநீற்றின் மகிமை துலங்கியது 2 பேரால. ஒரு ஆண் அப்படின்னு பார்த்தா குலச்சிறை நாயனார், ஒரு பெண் என்று பார்த்தால் மங்கையர்க்கரசி. நான் இன்னும் மங்கையர்க்கரசியை பற்றி பேசல, இசை ஞானியாரை பற்றி பேசல, காரைக்கால் அம்மையாரை பற்றி பேசல. ஐயா பிரபாகர மூர்த்தி அவங்களெல்லாம் எப்போ பேச போறீங்கன்னு கேட்டாரு. பார்ப்போம் நிலைமை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பேசணும். இன்னைக்கு திருநீற்று மகிமை நிலைப்பதற்கு காரணம் வளவர்கோன் மங்கையர்க்கரசி, வளவர்கோன் பாவை மங்கையர்க்கரசி, இன்னொன்னு குலச்சிறை நாயனார். அவர் அந்த திருத்தொண்டை மதுரையில இருந்து செய்தார். எப்படி செய்தார்? அடக்குமுறைக்கு மத்தியில், ஆபத்திற்கு மத்தியில்
அநியாயத்திற்கு மத்தியில் பழி சுமந்து நின்று செய்தார். வரலாறு அவரை தவறாக சித்தரித்தாலும் மேன்மைகள் சைவ நீதி உலகெல்லாம் உய்ய வேண்டுமானால் அது முதல்ல மதுரையில் உய்ய வேண்டும் என்ற மகத்தான முடிவுக்கு முகம் தந்தவர் குலச்சிறை நாயனார் மட்டும்தான். குலச்சிறை நாயனார் இல்லைன்னா சைவம் இல்லை, திருநூற்றுமைக்குமே இல்லை. ஒரு முதலமைச்சர் என்கிற அகம்பாவம் இல்லாமல் அதை செய்து முடித்தார். எல்லா அடியார்களையும் கொண்டாடி மகிழ்ந்தார். அடியார்களை காணுகிற பொழுதெல்லாம் அவர்கள் கால் மலரில் விழுந்து வணங்கினார். அடியார்களுக்கு என்ன தேவை அதை பூர்த்தி செய்தார். ஞானசம்பந்த பெருமானின் மீது தீராத பக்தியும் மாறாத நம்பிக்கையும் அவர் வைத்திருந்தார். அந்த குலச்சிறை நாயனார் மட்டும் பாண்டியம்பதியில் அவதாரம் செய்யாவிட்டால் திருநீற்று மகிமையை இந்த நாடு புரிந்திருக்காது, தெரிந்திருக்காது. இன்னும் ஒன்றை பதிவு செய்கிறேன். அடியார் பெருமக்கள கண்டறியாத தண்டியடிகளுக்கு உள்ள இடம் முதலமைச்சர் என்கிற ஆசனத்தில் இருந்த குலச்சிறை நாயனாருக்கு இருந்த இடத்தையும் அந்த இடத்தை ஒப்பிட்டு பார்த்தா 63 அடியார்களையும் ஒரே வரிசையில் வைத்து பார்த்து ஏகாலி சலவை தொழிலாளியாக இருந்தவருக்கும் அந்த இடம், முதலமைச்சருக்கும் அந்த இடம். நாளைக்கு போவையனா எனக்கு இடம் கிடைக்குமா என்று ஏங்கி கிடந்த நந்தனுக்கும் அந்த இடம், ஏன் திருவோடு தயாரித்திருக்கிற நீலகண்டனுக்கும் இடம் என்றால், கலைஞர் சமத்துவபுரம்னு சொல்றாரு. இந்த சமத்துவபுரத்தை முதல்ல நிர்மாணித்தது சேக்கிழார் பெருமான் திருத்தொண்டர் மாக்கதையில தான். அதுல முதல்வருக்கு முதலிடம்னு கிடையாது, மன்னனுக்கு முதலிடம்னு கிடையாது. எல்லோருக்கும் சமமான இடம் கொடுத்து அவர்களை அங்கீகரித்தார். பெரு மிளலை குறும்ப நாயனார்னு ஒரு நாயனார் ஆவுடையார் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கு. அந்த காலத்தில் இதற்கு மிளலை நாடுன்னு பேரு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரிமளத்துக்கு பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன் மிளலை நாடு. அதுல குறும்ப நாயனார்னு சொல்லிட்டு ஒருவர் திருவதாரம் செய்தார். குறும்பர் என்பது மரபு பெயர். குறும்ப நாயனார் நாட்டின் பெயர் மிளலை நாடு. எல்லையில்லாத திருத்தொண்டர்களின் மீது அவருக்கு ஒரு பற்று, ஒரு அமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் நின்று நிலவ வேண்டுமானால் தலைமையை மட்டும் கொண்டாடினால் போதாது, தொண்டர்களையும் கொண்டாட வேண்டும் என்று இந்த மண்ணுக்கு கற்றுத்தந்தவர் குறும்ப நாயனார். அடியார்களை கொண்டாடினார், ஆதரித்தார், அங்கீகரித்தார். அடியார்களுக்கு அவர் செய்யக்கூடிய திருத்தொண்டை எம்பெருமான் மெச்சி அட்டமா சித்திகளை அவருக்கு வழங்கினார். இந்த திருவிளை குறும்ப நாயனார் இப்படி தொடர்ந்து செய்து கொண்டு வந்தார். ஒரு வழிகாட்டி அவருக்கு வேணும்னு சொல்லுகிற பொழுது தம்பிரான் தோழர் என்கிற ஆலால சுந்தரரை தன்னுடைய வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு தம்பிரான் தோழர் மீது மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தார். தம்பிரான் தோழர் எங்கே இருக்கிறாரு? திருவஞ்சைக்களம். திருவஞ்சைக்களம் எங்கே இருக்கு? கேரளாவில் இருக்கு. கேரளாவில் எங்கே இருக்கு? திருச்சூருக்கு பக்கத்தில் இரிஞாலக்குடாவில் இருந்து 7 கிலோமீட்டர். அங்க யார் இருக்கிறா? திருவஞ்சைக்களத்து அப்பன். சிவபெருமானுக்கு அங்க பேரு அஞ்சைக்களத்து அப்பன். அங்க யாருக்கு ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? சேரமான் பெருமாளினுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கொடுங்கலூர்னு பேரு. அந்த கொடுங்கலூரில் சேரமான் பெருமாள் ஆட்சி செய்கிறார். அவருடைய அரண்மனை அங்கே இருக்கிறது, அகழி இருக்கிறது, கோட்டை இருக்கிறது, மதில் இருக்கிறது, கொற்றத்தவுஸ் இருக்கிறது, செங்கோல் அவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய உற்ற நண்பர் சேரமான் பெருமாள் நாயனாருடைய உற்ற நண்பராக நம்பிரான் தோழர் மாறிவிட்டார்.
நம்பிரான் தோழர் இருக்கிற இடம் திருவாரூர் என்றால் சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் வருவார். இதில் என்ன புரியுது? நம்முடைய சாம்ராஜ்யம் அங்கே வரைக்கும் இருந்தது. எங்க வரைக்கும் இருந்தது? திருவஞ்சை களத்தப்பன் ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கலூர் வரைக்கும் அன்னைக்கு நம்முடைய நாடு இருந்தது. எங்கெல்லாம் நமது அடியவர்கள் போய் பாடினார்களோ, தமிழ்நாட்டின் எது எல்லை என்று கேட்டால் எங்கள் சமயக்குறவர்கள் எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அதெல்லாம் எங்கள் நாடு என்று நீங்கள் மாறிடலாம். எங்கே போனார்கள்? திருக்கேதீஸ்வரத்துக்கு போனாங்க. எங்க இருக்கு? இலங்கையில. எங்கே போனார்கள்? திரிகோண மாமலைக்கு போனார்கள். எங்கே இருக்கு? இலங்கையில் இருக்கு. எங்கே போனார்கள்? காலத்திக்கு சென்றார்கள். எங்கே இருக்கு? பொத்தப்பி நாடு. சமயக்குறவர்கள் எந்த இடங்களிலெல்லாம் தங்கள் கொடியை பறக்க விட்டார்களோ, சமயக்குறவர்கள் தங்கள் திருநீற்று மகிமை எங்கெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டினார்களோ, சமயக்குறவர்கள் ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி என்று எம்பெருமானை எந்த இடத்திலெல்லாம் வழிபட்டார்களோ, சமயக்குறவர்கள் எங்கெல்லாம் இந்த திருத்தொண்டை ஆற்றினார்களோ அதுவெல்லாம் தமிழ்நாடாயிற்று. அன்னைக்கு அங்க வரைக்கும் இருந்துச்சு. ஆலால சுந்தரர் கொடுங்கலூருக்கு வருவார். கொடுங்கலூரில் இருக்கிற சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூருக்கு வருவார். இவர் திருவாரூருக்கு வருகிறார்னு செய்தி கேட்டுட்டா திருவாரூருக்கு போயிடுவார். இன்னைக்கு கையில் அலைபேசி எல்லார் கையிலும் இருக்கு. அது 1, 2, 3, 4 எல்லாம் வச்சிருக்கான். இன்னைக்கு காலையில நடைபயிற்சிக்கு போயிட்டு வர்றேன். ஒரு நண்பருக்கு காருக்கு முன்னாடி 4 எண்ணம் இருக்கு. நான் தேநீர் குடித்தேன். அந்த ஓட்டுநரும் வந்து தேநீர் குடிச்சாரு. அவர் என்ன அடையாளம் கண்டுட்டாரு. என்ன நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாரு. கோவிலுக்கு வந்தேன்னு சொன்னேன். என்ன கார்ல 4 போன் இருக்கு, இது எப்படி ஒரு போனை வச்சுட்டு எனக்கு சமாளிக்க முடியல, 4 தொலைபேசி வச்சுட்டு உங்க ஆள் எப்படி சமாளிக்கிறாருன்னு கேட்டேன் அவனுக்கு முதலாளிய. இல்ல அவர் மனைவியே 5 வச்சு சமாளிக்கிறாரு, அதனால இது 4 ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்னா அவன். இன்னைக்காவது தொடர்பு, தகவல் தொடர்பு, வேர்ல்ட் இஸ் குளோபல் வில்லேஜ் உள்ளங்கையில் வந்துட்டுது. திருவாரூர் எங்கே இருக்கு, திருவஞ்சைக்களம் எங்கே இருக்கு, இங்க எப்படி அவருக்கு தகவல் தெரியும்னு கேட்டா அஷ்டமா சித்தி பெற்றதுனால யோகத்தினால அறிஞ்சிருவார். திருவஞ்சைக்களம் என்கிற கொடுங்கலூரில இருந்து திருவாரூருக்கு சேரமான் பெருமாள் நாயனார் வாராருன்னா முதல் ஆளாக வரவேற்கிற இடத்துல போய் நிக்கிறது யாருன்னா மிளலை குறும்பனார் நிப்பாரு. போய் 2 பேரும் போறாங்க. எம்பெருமான் கொடுத்த அவகாசம் காலாவதி ஆகிறது. கைலாசத்திற்கு போகிறார் நம்பிரான் தோழர். பறவையை கல்யாணம் முடிச்சாச்சு, சங்கிலிய கல்யாணம் முடிச்சாச்சு, நினைத்ததையெல்லாம் முடிச்சாச்சு. இனிமேல் என்கிட்ட வர வேண்டிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லி கட்டளை வந்தாச்சு. நம்பிரான் தோழர் கைலாசத்துக்கு போறார். நீ கைலாசத்திற்கு போனால் நானும் வருவேன் என்று சேரமான் பெருமாள் நாயனாரும் உடனே போகிறார். அழியாத நட்பிற்கு வரலாற்றில் சேரமான் பெருமாள் நாயனாரும் நம்பிரான் தோழரும் சாட்சி. என் பெருமைக்குரியவர்களே, சேரமான் பெருமாள் நாயனார் மீதும் அதை தாண்டி நம்பியாரூரர் மீதும் அளவில்லாத பக்தியும் மரியாதையும் நம்பிக்கையும் வைத்து அவர்களையே வழிகாட்டியாக கொண்டு, வைணவத்தில் ஒரு சம்பிரதாயம் உண்டு. நிறைய வைணவ சம்பிரதாயத்தில் இருக்கிற ஊறி போனவர்களுக்கு வீட்டில் போனா பெருமாள் படம் இருக்காது, ராமானுஜர் படம் தான் இருக்கும். பெருமாள் படம் இருக்காது, ராமானுஜர் படம் தான் இருக்கும். அந்த 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 அமைப்புக்கு முகம் தந்து அதை முன்னெடுத்து சென்றவர்களை கொண்டாடுவார்கள். அவர்களுக்குத்தான் மரியாதை இருக்கும். கடவுளை விட அவருக்கு மரியாதை அதிகம். பட்டினத்தாரை பின்பற்றினார் பத்திரகிரியார். பத்திரகிரியாருக்கு முக்தி கிடைச்ச பிறகுதான் பட்டினத்தாருக்கு கிடைச்சு.
பின்பற்றுகிறவனுக்கு முதல் மரியாதை கிடைக்கும். அதை போல தம்பிரான் தோழர் கைலாசத்துக்கு போறார்னு கேள்விப்பட்டு மிகுந்த கவலை அடைந்து திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொன்னது மாதிரி அட்டமா சக்திகளை பயன்படுத்தி ஒரே இடத்தில் தவமாக இருந்து ஆடவல்லானை நினைந்தே உருகி மூச்சை பிடித்து நிறுத்தி கபாலத்தின் வழியாக குறும்பனாரனுடைய உயிர் போய்விட்டது. தம்பிரான் தோழர் இல்லாத உலகில் நான் இருக்க விரும்பவில்லை, அவரை பார்க்காமலும் அவருக்கு பணிவிடை செய்யாமலும் இந்த நாட்டில் என்னால் வாழ முடியாது, அவர் இல்லாத உலகத்தில் நான் இருக்க தயாரில்லை என்று மிளலை குறும்ப நாயனார் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டார். சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புலிக்கும் அடியேன். பொன்னி நாடு, காவிரி புறக்கும் நாடு, சோலைகளையும் நந்தவனங்களையும் உருவாக்கி தருகின்ற பொன்னி நதிக்கரை, அதுல மாயவரத்திலிருந்து மயிலாடுதுறையிலிருந்து தரங்கம்பாடிக்கு போற வழியில திருவாக்கூர் அப்படின்னு ஒரு திருத்தலம். அந்த தலத்தில் பிறந்தவர் சிறப்புலி நாயனார். இவருக்கு என்ன சிறப்பு? வானளாவிய மாட மாளிகைகள் அந்த ஊர்ல இருக்கு. எங்கே பார்த்தாலும் நந்தவனங்களும் மலர் சோலைகளும் இருக்கு. பொன்னி நதி பிறக்கிற காரணத்தினாலே பசுமையும் பச்சையும் என்ற ஊரில் எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு பளிச்சென்று தெரிகின்றன. அந்த ஊரில் இருக்கிற கோவிலுக்கு இவர் மறையவர் குலம். இந்த கோவில் மாடக்கோவில். அந்த கோவில் மாடக்கோவில் 1000 பேர் உட்கார்ந்து சாப்பிடுகிற அளவுக்கு அங்கே ஒரு அன்னதான கட்டிடம். இந்த சிறப்புலி நாயனார் அந்த மாடக்கோவில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்வார். நாஞ்சில் நாட்டில் இன்னைக்கு ஒரு பத்மநாபபுரம் என்று சொல்லி என் ஊர் பக்கத்தில் ஒரு அரண்மனை இருக்கிறது. கொச்சி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய மன்னர்கள் கட்டி வைத்த அரண்மனை இன்றைக்கு இருக்கு. அங்க ஒரு அன்னதான கூடம் இருக்கு. நான் வியந்திருக்கேன். 1000 பேர் உட்காருகிற திருவாக்கூரில் ஒரு அன்னதானம். அந்த அன்னதானத்தை 1000 பேருக்கு கொடுக்கிறாரு, தினசரி கொடுக்கிறாரு. அந்த 1000 பேர்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருப்பாரு. யாருன்னா திருவாக்கூரில் அருளாட்சி செய்யக்கூடிய ஈசனை உட்கார்ந்து சாப்பிடுவார். அவர் ஈசன் பக்தர்களுக்கு தெரியாது. 1000 பேரில் அவரும் ஒருவர். அவர்தான் 1000ல் ஒருவன். எம்ஜிஆர் அதுக்கு பிறகுதான். 1000ல் ஒருவர்னா திருவாக்கூர் ஈசன் தான். அவருடைய அன்னதான தொண்டை அங்கீகரித்து மதித்து அந்த 1000 பேரில் ஒருவராக அவரும் உட்கார்ந்து திருஅமுது செய்யக்கூடிய காட்சியை அந்த ஊர் பார்த்தது. இப்ப என்னாச்சு? அந்த திருவாக்கூர் என்கிற திருத்தலத்துல சிறப்புலி நாயனாருக்கு தனி சந்நிதி இருக்கு, நந்தனாருக்கு தனி சந்நிதி இருக்குன்னு சொன்ன சிறப்புலி நாயனாருக்கும் தனி சந்நிதி இருக்கிறது. அப்படி இந்த நாட்டில் 1000 பேருக்கு அன்னதானம் செய்து பொன்னி நதி பிறக்கிற இடத்தில் ஈசனடியார்களுக்கு அன்னம் பாலித்த அந்த சிறப்புலி நாயனாரின் பணியை மெச்சி அவரை உச்சி மோந்து அவரை சிவகதிக்கு அழைத்து சென்றான் எம்பெருமான்.
கடற்காளி கடநாதர் அடியார்க்கும் அடியேன். பிறந்தது சீர்காழி. சீர்காழிக்கு மட்டும் 12 பேர் இருக்கு. உலகமே ஒடுக்கத்தில் மூழ்கி போன பொழுது அந்த ஊர் மட்டும்தான் மிதந்தது. அதனாலதான் அதுக்கு தோணிபுரம்னு பேர். 12 திருநாமங்களை கொண்டிருக்கிற இடம், பிரம்மதேவர் பூசித்த இடம். இந்திரன் மூங்கில் வடிவில் நின்று பூசித்த காரணத்தினால வேணுபுரம் என்று பெயர் பெற்ற இடம். எல்லாவற்றையும் தாண்டி திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்த திருத்தலம் சீர்காழி. அந்த சீர்காழியில பிறந்தவர் கடற்காளி கணநாதன் என்று சொல்லக்கூடியவர். சீர்காழிக்கு இன்னொரு பெயர் உண்டு, புகலின்னு பேர். புகலின்னா கடைசி புகலிடம் சீர்காழி தான் அப்படி என்று பேசப்படுகிற புகலில பிறந்தவர் இவர். இவர் என்ன பிரமாதமா பண்ணிட்டாரு. இவர் 63 நாயன்மார்கள் வரிசையில் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? ஒருதன் கண்ணை தந்தான், ஒருதன் தன்னுடைய மனைவியை விட்டு தந்தான், ஒருதன் தன்னுடைய மகனையே அரித்து தந்தான், ஒருதன் சுகங்களுக்கு அடிமை உறாத சூரிய பெருந்தா இருந்தான், ஒருதன் இந்த நாட்டில் படையெடுத்து சென்றான், ஒருதன் இந்த நாட்டில் பராக்கிரமங்களை செய்தான், ஒருவன் இந்த நாட்டில் சைவம் தலைப்பதற்கு வாழ்நாள் முழுவதும் உடற்கூட்டில் உயிர் பறவை மிஞ்சி இருக்கிற அந்த நேரம் வரைக்கும் உழைத்தான். ஆனா இந்த கடற்காளி கணநாதன் அப்படி என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, இந்த தொண்டு காலாகாலத்திற்கும் நின்று நிலவுவதற்கான அடிப்படை ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தந்தது கடற்காளி கணநாதன் தான். இன்னைக்கு எல்லா கோவில்லையும் நந்தவனம் இருக்குல்ல, இந்த நந்தவனத்திற்கு அடிக்கோல் இட்டது கடற்காளி கணநாத நாயனார். போட்டது மட்டுமில்ல, இதைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி எழுதப்படாத ஒரு சட்டம், அறிவிக்கப்படாத ஒரு ஆணையை சைவ அடியார்களுக்கு சிவ தொண்டர்களுக்கு நாடு முழுக்க கொண்டு சேர்த்தவர் கணநாத நாயனார். ஒரு திருக்கோவில் இருக்கிற இடத்துல உறக்கம் இருக்காது, ஒரு திருக்கோவில் இருக்கிற இடத்துல இருட்டு இருக்காது, ஒரு திருக்கோவில் இருக்கிற இடத்துல அவநம்பிக்கை இருக்காது. ஏனென்றால் அந்த திருக்கோவிலை சுற்றி வெளிச்சமும், அந்த திருக்கோவிலை சுற்றி நந்தவனமும், அந்த திருக்கோவில் மீது வானளாவை எழுந்து நிற்கிற கோபுரமும் எல்லாம் இந்த மண்ணை உயிர்ப்போடு வைத்திருக்கக்கூடிய மகா சக்தி என்றால், அந்த சக்தியை தொடர்ந்து நிலவுவதற்கு 8 கட்டளைகள் போட்டு நிறைவேற்றி தந்து தன்னுடைய காலத்துக்கு பிறகு இன்னைக்கும் அது எல்லா கோவில்களிலும் பின்பற்றக்கூடிய ஒரு அடிப்படையை அமைத்து தந்தவர் கணநாத நாயனார். அவரையும் சிவன் அங்கீகரிச்சான். கூற்றுவ நாயனார், கூற்றுவன்னா எம, இவரே எமனா இருந்தார். ஆறு கொண்ட வேல்கூற்றன் என்று நம்பியார் ஊரார் அவரை கொண்டாடுகிறார். ரொம்ப தோள்வலி மிக்கவர், வாழ்வலி மிக்கவர், அதை தாண்டி ஆழ்வலி மிக்கவர். பகைவர்களை போர்க்களத்தில் போய் சண்டையிட்டு பகையை போர்க்களத்திலே வீழ்த்தி அந்த பகைவர்களிடம் இருக்கக்கூடிய எல்லா பரிசனங்களையும் எடுத்துக்கொண்டு வருவார். இன்னைக்கு அது இருக்கு. இந்த நாடு முழுக்க இன்னைக்கு காவல் காக்குறாங்களே, கட்டிடங்கள்ல, காம்ப்ளெக்ஸ்ல, சந்தைகளில், எல்லா இடங்களிலும் இன்னைக்கு ஒரு அமைப்பில் இருந்து ஆட்களை உருவாக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு உருவாகி இருக்கு. அன்னைக்கு மன்னன் என்று ஒருவன் இருப்பான், அவனுக்கு கீழே ராஜாங்கம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே காவல் என்று ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே மிலிட்ரின்னு ஒன்று இருக்கும். ஆனா இதை தாண்டி ஒரு மன்னனுக்குரிய தகுதியோடு அன்றைக்கு கூற்றுவ நாயனார் விளங்கினார். எல்லா நாட்டிலையும் போய் சண்டை போடுவார், பகையை வீழ்த்துவார், அங்க இருக்கிற எல்லாவற்றையும் கொடை போல எடுத்து கொண்டு வந்து தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வருவார். அவர் குவித்து வைத்தது மட்டும் மலை மாதிரி குவிந்திருந்தது பொற்கட்டிகள். பெரிய செல்வம் அவருக்கு குவிந்தது. பொற்கட்டிகளை, செல்வத்தை
தன்னுடைய உழைப்பை எல்லாம் திருக்கோவில் பணிகளுக்கு செய்தார். அவர் ஒரு நாள் திருநீலகண்ட தில்லைவாழ் அந்தணர்கள்ட்ட கேட்டார், நான் இவ்வளவு செய்திருக்கனே, எனக்கு முடிசூட்ட கூடாதான்னு கேட்டார். இன்னைக்கு மாதிரி தேர்தல் கிடையாது, தேர்தல் ஆணையம் கிடையாது, ஓட்டு போடுறதுக்கு மெஷின் கிடையாது, எதுவும் இல்லாத அந்த காலத்தில் முடியரசு நிறுவிய காலகட்டத்தில் ஒரு முடி மன்னனை போல செல்வாக்கு, ஒரு பேரலல் கவர்மெண்ட் நடத்தியவர் கூற்றுவ நாயனார். மன்னனுக்கு இருந்த அதே செல்வாக்கு, மன்னனுக்கு இருந்த அதே அதிகாரம், அப்படி ஒரு மனிதன் இந்த நாட்டில் வாழ்ந்திருக்கான். அது சீர்காழியில அவ்வளவு செல்வம், அவ்வளவு அதிகாரம், அவருடைய ஆணைக்கு கட்டுப்படுவதற்கு அவ்வளவு 1000 ஏவலர்கள் எல்லாம் இருந்தும் இந்த நாட்டில் முடிசூடணும்னு ஆசைப்பட்டார். அது தப்பில்லை. அவர் தில்லைவாழ் அந்தணர்கிட்ட எனக்கு முடிசூட்டுங்கள்னு சொன்னார். தில்லைவாழ் அந்தணர்கள் அவர்கிட்ட சொன்னாங்க, சோழர் வம்சத்தில் அந்த பரம்பரையில் வந்தவர்களை தர வேற யாருக்கும் முடிசூட்டுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு தில்லைவாழ் அந்தணர்கள் திட்டவட்டமாக அவரிடத்தில் தெரிவித்து விட்டார்கள். அப்ப அவர்கிட்ட மல்லுக்கட்டல, விவாதம் செய்யல. இவ்வளவு செய்தும் நாட்டுக்கும் மொழிக்கும் சமயத்திற்கும் நான் இத்தனை தொண்டாற்றியும் பகை நாடுகளை வென்று இத்தனை பொருளை கொண்டு வந்து தாய் நாட்டுக்கு சேர்த்தும் எவ்வளவு பெரிய வல்லமையுள்ள ஒருவன் இருக்கிறான் சீர்காழியில் என்பதை நான் உலகத்திற்கு உணர்த்தியும் இந்த நாட்டில் முடிசூடுவதற்கு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆவது கூட வாய்ப்பில்லையா அப்படின்னு கேட்டு உள்ளம் உடைந்து சிவபெருமாண்டே கேட்டார். நான் முடிசூட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். சோழ மரபில் வந்தவர்களை தவிர வேற யாருக்கு முடிசூட்ட முடியாதுன்னு சொல்லி தில்லைவாழ் அந்தணர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார்கள். நீயாவது உன்னுடைய திருவடியை கொண்டு என்னுடைய தலையில வைப்பியா அப்படின்னு கனவுல கேட்டார். முடியை காட்டிலும் திருவடிக்கு மரியாதை அதிகம். அவர் முடிசூடி இருந்தா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்காது. எம்பெருமான் ஒரு நாள் அவருடைய கனவில் வந்து அவருடைய திருவடியை தலையில் வைத்து அவரை ஆட்கொண்டு அவரை அங்கீகரித்தான். ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு போட்டி அரசாங்கம் மாதிரி, ஒரு டிஃபாக்டோ மன்னன் மாதிரி சோழவள நாட்டில் 8 திக்கிலும் புகழ் வளர்த்து 8 திக்குக்கும் தொண்டாற்றி எல்லா திசையிலும் அடியார்களை புறந்து பேணி எல்லாருக்கும் எல்லாமாக இருந்து எல்லோருடைய மழைக்கும் குடையாக இருந்து எல்லோருடைய பசிக்கும் சோறாக இருந்து பெருமகன் முடிசூட வேண்டும் என்று ஆசைப்பட்டு சோழர்களை தவிர இன்னும் ஒருவருக்கு முடிசூட்டக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்று திட்டவட்டமான பதில் கிடைத்ததற்கு பிறகு எம்பெருமானிடத்திலேயே வணங்கி கேட்டு நீ உன்னுடைய திருவடியாவது எனக்கு சூட்ட என்று சொல்லி அடியவருடைய விண்ணப்பத்தை ஆடல் வல்லான் மதித்து ஒரு நாள் இரவில் அவருக்கு காட்சி தந்து திருவடியை கொண்டு போய் வச்சார். அவருக்கு சிவகதி கிடைச்சு. பொய்யடிமை இல்லாத புலவர்க்கு அடியேன் அப்படின்னு ஒரு வரி. இதுக்கெல்லாம் நிறைய செய்தி கிடையாது சேக்கிழார் காப்பியத்திலேயே. நான் பெரிய கூட்டம் வரும்போது முக்கியமான நாயன்மார்களை எல்லாம் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் திருஞான சம்பந்தர பேசல, பாட்டுடை தலைவன் நம்பியார் உரார இன்னும் பேசல, நாவுக்கரசரை இன்னும் பேசல, இசை ஞானியாரை இன்னும் பேசல, காரைக்காலம்மையாரை இன்னும் பேசல. இந்த சைவத்திற்கே மந்திரமும் எந்திரவுமாக இருக்கக்கூடிய திருமூல நாயனாரை இன்னும் பேசல. ஏன்னா 63 நாயன்மார்களையும் பதிவு செய்யணும், தொகையடியார்களையும் பதிவு செய்யணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க மனம் போல பேசிக்கிடுங்கன்னு சங்கரன் என்ன விட்டுட்டாரு. ஆனா இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அப்படின்னா யாரு? அடியன்னு ஒரு வரி திருத்தொண்டர் மாக்குதையில் ஒரு வரியை தம்பிரான் டொலர் சொன்னார். அவர்கள்தான்
அஸ்திவாரமாக சைவத்திற்கு இருந்தவர்கள். நேற்றுக்கு நான் பேச வரும் பொழுது ஒரு ஓதுவார் பாடிட்டு இருந்தார் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அவர்கள்தான் திசைகள் தோறும் சென்று திருமறையை எல்லா திசைக்கும் கொண்டு சேர்த்தார்கள். சைவத்தின் மீதும் எம்பெருமான் மீதும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையும் பற்றும் வருவதற்கான வாசலை திறந்து வைக்கக்கூடிய வைபவத்தை இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் தான் செய்தார்கள். அவர்கள்தான் சொன்னார்கள், அப்போதியடிகளினுடைய மகன் கொல்லையில் இருந்து வாழையிலை அறிந்து கொண்டு வந்தான், பாம்பு அரவம் தீண்டி விட்டது, பெற்ற தாயிடத்தில் இலையை கொடுத்துவிட்டு செத்து தாய்க்கு முன்னாலே விழுந்தான். சாப்பிடுவதற்கு அப்பூதியடிகளை திருநாவுக்கரசரை கூப்பிட்ட பொழுது, இப்போது அவன் இங்கு உதவான்னு சொன்ன பொழுது, ஏன் என்று கேட்டுவிட்டு ஒன்று கொலாம் என்றொரு பதிகத்தை பாடிய உடனே அப்பூதியடிகளினுடைய மகன் உயிர் பெற்று வந்தான் என்ற செய்தியை இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் தான் ஊர் ஊராக கொண்டு போய் சேர்த்தார்கள். பணக்காரன் போய் எத்தனை நாள் நிக்க முடியும்? எத்தனை நாள் ஒரு பணக்காரன் தருவான்? பணக்காரனே ஒரு நாள் காணாம போயிடுவான். சகடம், சக்கரம், கரங்கு, ஒரு நாள் ஒரு வண்டை இருக்கிற பணம் இன்னொரு நாள் ஒரு தண்டை இருக்காது. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. கடந்த காலத்தில் செல்வந்தவர்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு வறுமையில் இருக்கிறார்கள். கடந்த காலத்தில் ஒன்றுமில்லா இருந்தவர்கள் இன்றைக்கு ஊரையே வளைத்து போட்டிருக்கிறார்கள். இதை சமகாலத்தில் நாமவே பார்த்துட்டு இருக்கோம். இந்த பணக்காரர்களுக்கு பல்லக்கு தூக்குவது, இந்த பணக்காரர்களுக்கு பராக்கு செய்வது, இந்த பணக்காரர்களுக்கு பாடுவது என்பது அது ஆரோக்கியமானதல்ல. இறைவனை பாடுங்கள்னு இவங்க தான் ஊர் ஊரா போய் சொன்னாங்க. மூவர் கோவையும் மூவிளம் கோவையும் பாடிய எந்தன் வாயால் உன்னை எப்படி பாடுவேன் அப்படின்னு கேட்டா ஔவை. என்ன பாடு அப்படின்னு சொல்றான் ஒருத்தன் வந்து. எதுக்காக உன்னை பாடணும் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய மசில் பவருக்காகவா? நீ கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன்னா நீ என்ன செய்தாய்? மூவர் கோவையும் மூவிளங்கோவையும் பாடியவன் நான். மூவர் கோவையும் மூவிளங்கோவையும் பாடிய என் பனவல் வாயால் உன்னை எங்கனம் பாடுவேன்? செருக்களம் சென்றாயா? போர்க்களத்துக்கு போனியா? நீ என் தாய்மொழிக்கு நீ தொண்டு செய்தியா? இந்த நாட்டுக்கு நீ அர்ப்பணித்தாயா உன்னை? நீ பசித்தவருக்கு பால் சோறு போட்டாயா? நீ தவித்தவருக்கு தண்ணீர் கொடுத்தாயா? உன்னை பாடுறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா? உன்னை பாட வேண்டுமானால் எனக்கு சில பாடுபொருள் வேணுமே. உன்னை எதுவுமே இல்லையே, நான் எப்படி பாடுவேன்? மூவர் கோவையும் மூவிளம் கோவையும் பாடிய என் பனவல் வாயால் உன்னை எப்படி பாடுவேன்னு கேட்டாலே, அது மாதிரி இந்த பணக்காரனை எல்லாம் பண்ண ஒரு நாள் தருவான், ஒரு நாள் தரமாட்டான். ஒரு நாள் அவமதிப்பான், ஒரு நாள் ஆறாதவர்களை அலட்சியப்படுத்துவான். இதை அடுத்தவருக்கு சொல்லுவான். கொடுத்துட்டு சொல்றவன் இருக்கானே, அவனை விட குலக்கேடன் வேற ஒருத்தர் இருக்க முடியாது. இந்த புலவர்கள் போய் ஊரூரா போய் சொல்லுவான், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் தரிகளாரை பாடாதே, அம்மையப்பரையே பாடுங்கள், அவனே இம்மையே சோறும் கூரையும் தருவான், அவனையே பாடுங்கள் என்று ஒரு ஊரா போய் இந்த புலவர்கள் தான் சொன்னாங்க. ஒண்ணும் இல்லாதவன வில் வீமன் விரல் விஜயன்னு பாடுவான். அட்டக்கத்தி வீரனை எல்லாம் பெரிய கதாநாயகன் ஆக்கிடுவான். அவங்கனையெல்லாம் பாடாத இறைவனையே பாடுன்னு சொல்லி ஊரூராக போய் சொன்னார்கள். தமிழ் மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் செய்த பிரச்சாரம் தான்
சைவத்தை சரித்திரத்தின் பக்கத்தில் துலங்க வைத்தது என்பதற்கு அந்த பொய்யடிமை புலவர்கள் தான் முக்கிய காரணமாக இருந்தார்கள். எப்பொழுதுமே அஸ்திவாரங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. அவருடைய பேரை யாரையும் சேக்கிழார் குறிப்பிடல. ஆனா அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இல்லைன்னா இந்த சமயம் எங்கே, நம்முடைய சாத்திரம் எங்கேன்னு நினைச்சிட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று கருதி பொய்யடிமை இல்லாத புலவர்களுக்கும் நான் அடியேன்னு தம்பிரான் தோழர் பாடினார். அவர்கள் தான் இதை ஊர் ஊரா போய் சொல்ல முடியும். ஊர் ஊராக போய் யாக்கை பயணம், வாழ்க்கை சுமை, தூக்க யார் வருவார், தூக்குவதே வாழ்க்கை என்று தன்னுடைய உடலை தூக்கி தூக்கி ஒவ்வொரு ஊரா போய் உட்கார்ந்து இத மக்களுக்கு அம்பலப்படுத்துகிற ஒரு வேள்வி அந்த காலத்துல, சோழர்கள் காலத்துல, திருமறை இந்த மண்ணில் நிலவிய காலத்துல நடந்துட்டு இருந்தது. இதை புலவர்கள் செய்தார்கள். அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை அன்னைக்கு அரசும் தரல, யாரும் தரல. ஆனால் குன்றத்தூரில் பிறந்த எங்கள் சேக்கிழார் அவர்களை கண்டுகொள்ளாமல் விடக்கூடாது என்று சொல்லி நம்பியாண்டார் நம்பி திருவந்தாதியிலையும் சொன்னார், தம்பிரான் தோழர் திருத்தொண்ட தொகையிலையும் சொன்னார். சேக்கிழார் அவர்களும் அதற்கு தன்னுடைய காப்பியத்தில் ஒதுக்கினார். எனக்கு அங்க உள்ள புகுந்து போனதற்கு செய்தி ஒன்றும் கிடைக்கல. அப்ப இவர்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. புலவர்கள் தான் காரணமாக இருந்தாங்க. அவர்கள் யாராக இருந்தாலும், எப்படி உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய இது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் திருவேட்களம், அது ஒரு திருத்தலம். அங்கதான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் மீனாட்சி காலேஜ்னு தொடங்குச்சு. ராஜா சார் அண்ணாமலை செட்டியார் அதை தொடங்குறாரு. அது தொடங்கினதுக்கு பிறகு அதை கல்லூரியாக இருந்ததை அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்று மாற்றுகிறார். பாருங்க, அந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் எங்க இருந்தாலும் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கு அண்ணாமலை செட்டியார் ஒரு ஆதர்சமா இருக்காரு. எப்படின்னா, அண்ணாமலை பல்கலைக்கழகம் என்கிற தகுதியை பெற்றதற்கு பிறகு அந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு தமிழ் பேராசிரியரை நியமிக்கணும். தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நான் உட்பட. யாராவது ஒரு ஆளை நியமிச்சுட்டு போயிருக்கலாமே. அவர் என்ன நினைச்சாருன்னா, யாழ் நூல் தந்த விபலானந்த அடிகளை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு முதல் தமிழ் பேராசிரியரை நியமிக்க வேண்டும் என்று அண்ணாமலை செட்டியார் முடிவெடுத்தார். பொய்யடிமை இல்லாத புலவர்களுக்கு அடியேன். யாழ் நூல் தந்தவர் எத்தனை யாழ் இருந்து எனக்கு இதை ஒரு நாள் பேசணும். நாங்கள் எத்தனை இசைக்கருவிகளை வைத்திருந்தோம், எங்கள் இசை எப்படியெல்லாம் இந்த உலகை வசமாக்கியது. திருமறையை பண்ணோடு பாடினால் உயிரற்றவனும் உணர்ச்சி பெற்று எழுந்து வருகிற அதிசயம் இந்த மண்ணில் நிகழ்ந்தது எப்படி? இதெல்லாம் யாழ் நூல் எழுதினார். அவருடைய பேர் விபலானந்த அடிகள். அவர் நம்ம ஊருக்காரர் கிடையாது, யாழ்ப்பாணம். அண்ணாமலை செட்டியார் விமானத்தில் போகிறார் யாழ்ப்பாணத்துக்கு. அவரை போய் பார்க்கணும்னு போறார். அவர் இங்க இல்ல, கல்கத்தா ராமகிருஷ்ணா மடத்துக்கு சர்வீஸ் பண்ண போயிட்டாரு அப்படின்னு தகவல் அங்க போன பிறகு கிடைக்குது. இப்ப எல்லா தகவலும் தெரிஞ்சிருது. ராலிமலைக்கு வந்ததை யார்ட்டை சொல்லாதீங்கன்னு சங்கர்கிட்ட சொன்ன பிறகும் அமெரிக்கா வரைக்கும் தகவல் போயிடுச்சு, தெரிஞ்சிருது. கல்கத்தாவுக்கு போயிட்டார் அண்ணாமலை செட்டியார். அண்ணாமலை செட்டியார் கல்கத்தாவில் போய் ராமகிருஷ்ணா மடத்தில் போய் அந்த மடத்தினுடைய நிர்வாகியை பார்த்து, என் பேர் அண்ணாமலை செட்டியார், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய சான்சலர், எதுக்கு வந்தீங்க, என்ன வேணும்னு கேட்டால, விபலானந்தர் அடிகள் எனக்கு வேணும், நான் தொடங்கி இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அதனுடைய ஹெச்ஓடி, தமிழ் ஹெச்ஓடி அவரை நியமிக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன், அவருடைய ஒப்புதலை வாங்க வந்திருக்கேன், உங்கள் ஒப்புதலையும் எனக்கு தரணும், அவரை நீங்க எனக்கு தரணும்னு கேட்கிறாரு. போய் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய நிர்வாகி சொன்னார், அவர்கிட்ட வில்லிங் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க.
இல்லை எனக்கு அவரை தெரியாது, நான் இப்போ தான் வர்றேன் அப்படின்னு கல்கத்தா அந்த ஊருக்கு போய் யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு கல்கத்தாவுக்கு வந்திருக்கேன். அவர் இப்போ இங்கே இல்லை, பேரூரில் இருக்கிற மடத்தில் இருக்காங்க, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பேலூர் மடத்துக்கு போகிறார் அண்ணாமலை செட்டியார். அங்கே போய் அவரை பார்த்தாரு. எவ்வளவு பெரிய வள்ளல் அண்ணாமலை செட்டியார். இந்த நாட்டில் தமிழ் இசை இன்னைக்கும் தகத்தகாயமாக இருக்கிறது என்றால் அதற்கு அந்த நகரத்தார்களும் அந்த செட்டியார், அந்த அண்ணாமலை செட்டியாரும் ராஜா சார் முத்தியா செட்டியாரும் செய்த கொடை. தலைநகர் சென்னையில் பாரிஸ் காரில் ராஜா அண்ணாமலை மன்றம்னு இருக்கும். சான்ஸ்கிரிட்டில் பாடுகிற சபைகள் தான் நிறைய இருக்கும். டிசம்பர் மாதம் தமிழ் இசைக்காகவே அண்ணாமலை மன்றத்தை அன்னைக்கு சென்னையில் நிறுவினார். அந்த அண்ணாமலை செட்டியார் வந்து நிற்கிறார்னு பார்த்தோன்னா விபலாந்த அடிகள் எழுந்து வணங்கி, நீங்க தான் என் பல்கலைக்கழகத்துக்கு முதல் தமிழ் பேராசிரியராக வரணும்னு கேட்குறாரு. இவ்வளவு பெரியவர் நம்மளை தேடி வந்துட்டாரேன்னு சொல்லி, பொய்யடிமை இல்லாத புலவருக்கு அடியேன். இதில் ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? அவர் மேஜர் சயின்ஸ், அவருக்கு மேஜர் சயின்ஸ். ஆனால் அவர் எழுதிய நூல் யாழ் நூல். முத்தமிழை முறையற கற்றவர்கள் கூட யாழ் நூல் எழுத முடியாது. ஒரு பல்கலைக்கழகத்தில் 35 ஆண்டு காலம் தமிழ்துறை தலைவராக இருந்தவர் கூட அதை எழுத முடியாது. இன்னொரு துறையை சார்ந்தவர் எழுதுகிறார். அவரை பல்கலைக்கழகத்துக்கு இன்னைக்குன்னா நியமிக்க முடியாது. இன்னைக்கு யூஜிசி ஏஜிசி எல்லாம் இருக்கு, அரசு நிர்வாகம் இருக்கு. இன்னைக்குன்னா நியமிக்க முடியாது. அன்னைக்கு அவருக்கு தான் அதிகாரம், சான்சலருக்கு நியமிச்சார். அவர் தான் முதல் தமிழ் பேராசிரியர். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? அவர் விடை பெற்று சென்றதற்கு பிறகு அடுத்த தமிழ்துறை தலைவர் பண்டிதமணி கதிரேச செட்டியார். எங்க இருக்கு? மகிபாலன்பட்டி, சிவகங்கை மாவட்டம். கதிரேச செட்டியாரை போய் பார்க்கிறாரு. நீங்க தான் அடுத்து இருக்கணும்னு. இன்னொரு அதிசயம் என்ன தெரியுமா? பெரிய ஸ்காலர் பண்டிதமணி கதிரேச செட்டியார். அவருடைய மும்மணி கோவையெல்லாம் படிச்சா அப்படி அதிசயிச்சிருக்கும். அந்த பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பல்கலைக்கழகத்துக்கு பேராசிரியராக நியமிக்கிறார். எந்த குவாலிபிகேஷனும் கிடையாது அவருக்கு. புலவர் பட்டம் கூட வாங்கல. இவர் புலவர் பட்டம் வாங்கினவர் பிரபாகரமூர்த்தி. புலவர் பட்டமோ வித்வான் பட்டமோ எந்த பட்டமும் வாங்காத ஒரு பண்டிதர் பண்டிதமணி கதிரேச செட்டியார். அவர் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய HOD. பொய்யடிமை இல்லாத புலவர்களுக்கு அடியேன் என்பதை அன்னைக்கு நம்பியாண்டார் நம்பி சொன்னார். அது இந்த நாட்டில் அமுலுக்கு வந்திருக்கு. கண்ணதாசன் இந்த நாட்டில் அரசவை கவிஞர். புலமை பித்தன் அரசவை கவிஞர். முத்துலிங்கன் அரசவை கவிஞர். இங்க யாரும் பல்கலைக்கழகம் போனவர்கள் கிடையாது. 8ஆம் வகுப்பு வரை எட்டத்தான் விட்டார், அதற்கு பிறகு என்னை வறுமையிலே விட்டார் அப்படின்னா கண்ணதாசன். சரஞ்சரமா அவனுக்கு தமிழ் வந்துச்சு. அரசவை கவிஞராக இருந்து அதிகாரம் செலுத்துற இடத்துல உட்கார்ந்தான். அதனால என்னைக்கும் பொய்யடிமை இல்லாத புலவர்களை எந்த நாடு கொண்டாடுகிறதோ அந்த நாடு நன்றாக இருக்கும். இல்லைன்னா அந்த நாடு நல்லாவே இருக்காது. புகழ்ச்சோழ நாயனார் பேசிட்டேன். எதுல பேசின ஞாபகம் இருக்கா? இல்ல, சிவகாமி ஆண்டார், கரூர். சோழ நாட்டினுடைய தலைநகரமாக கரூர் இருந்த காலகட்டத்தில் சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய அடியவர் அன்றாடம் மலர் பறித்து மாலையாக்கி பூக்குடையில வச்சு கரூர் பதிவீஸ்வரன் கோவிலுக்கு கொண்டு போவார். ஒரு யானை அதை தட்டி விட்டது. இந்த செய்தி கேள்விப்பட்டு அங்க ஒரு எரிபத்த நாயனார் அந்த யானையினுடைய தும்பிக்கையே வெட்டி போட்டார். பாகனை கொண்டார். குத்துக்கோல் கொண்டு வந்தவனை வெட்டி போட்டார். அப்படி நடந்ததில்லை. அந்த இடத்தை பார்ப்பதற்கு வந்த அரசனுடைய பெயர் புகழ்ச்சோழன்.
அவரின் நாயனார் புகழ்ச்சோழ நாயனாருக்கு நான் அடியேன். அவர் எங்க இருந்தாரு? அன்னைக்கு சோழர்களினுடைய தலைநகர் உறையூர். உறையூருக்கு இன்னொரு பேரு கோழி நகர். அதென்ன கோழி நகர்? யானையை கோழி வீழ்த்தியது, அதனால அதுக்கு அப்படி பேரு. அந்த உறையூர் என்கிற காவிரி ஆற்றங்கரையில் திருச்சியினுடைய இதயமாக இருக்கிற உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் புகழ்ச்சோழன். சோழர்களினுடைய தலைநகர். திருக்கோவில்களில் நித்திய பூசணைகள் நடப்பதற்கு புகழ்ச்சோழன் அரசு கருவூலத்திலிருந்து ஆவணம் செய்வான். இந்த புகழ்ச்சோழன் சிவபக்தர்களை கண்டால் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிடுவான். நீர் பூசிய மெய்யடியார்களை கண்டால் அவர்களுக்கு பொன்னும் பொருளும் பரிசாக கொடுப்பான். ஆகாயம் அளாவிய மதில்கள், கூட கோபுரங்கள், அதிகாரம். சோழ நாட்டின் தலைநகராக உறையூர் உலகம் மெச்ச இருந்த பொற்காலத்தில் புகழ்ச்சோழன் சுறையூர்ல செங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். கேம்பும்பாங்க இன்னைக்கு இங்கிலீஷ்ல. கரூர்லயும் அரண்மனை இருக்கு. ஒரு நாள் கேம்புக்கு அரண்மனைக்கு போறார் கரூருக்கு. பசுபதீஸ்வரம் அங்கதான் இருக்கு. பசுபதீஸ்வரத்தில் இருக்கிற இறைவனை போய் கண்களிக்க கண்டு வழிபட்டு கேம்புக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். வந்துட்டு கேட்டார், மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு, இந்த சிற்றரசர்கள் எல்லாம் கப்பத்தை கட்டிட்டாங்களா அப்படின்னு கேட்டார். யாராவது கெட்டாம இருக்காங்களா? ஒருதன் கெட்டாம இருக்கான். மலையை அரணாக கொண்டவன். கப்பத்தை கட்டுவதற்கு எப்போது அவனுக்கு அழைப்பானை அனுப்பினாலும் அவன் அதை மதிப்பதில்லை. அரச கட்டளைக்கு அவன் பணிவதில்லை. மன்னன் கட்டளையை அவன் கண்டுகொள்வதில்லை. ஆண்டாண்டு காலமாக கப்பம் கட்டாமலே இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஏமாற்றி வர்றான். புகழ்ச்சோழன் சொன்னார், இனி பொறுப்பதில்லை, உடனடியாக செல்லுங்கள். படைகளோடும் பரிவாரங்களோடும் அந்த மலை அரணை தகர்த்து விட்டு வாருங்கள், தரைமட்டமாக்கி விட்டு வாருங்கள் என்று புகழ்ச்சோழன் மன்னனுக்கே உரிய செம்மாந்த நிலையில் நின்று கொண்டு கட்டளையிட்டான். தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை, யானைப்படை, எல்லா படைகளும் அந்த மலை அரணை முற்றுகையிட்டது. மிகப்பெரிய போர் நடந்தது. தென்னாட்டு போர்க்களங்கள் அது ஒரு களம். பெரிய போர் நடந்தது. தலைகள் அற்று வீழ்ந்தன, யானைகள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. அந்த மலையரணில் பாதுகாப்பாக இருந்த குதிரைகளை அனைத்தும் கொன்று முடித்தார்கள். சோழப்படை அந்த மலையரணை தகர்த்து தரைமட்டமாக்கிவிட்டு வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக வெட்டப்பட்ட தலையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க கரூருக்கு. இவ்வளவு பேரை கொன்றிருக்கோம் அப்படின்னு வெட்டப்பட்ட தலைகளை எல்லாம் கொண்டு வந்தார்கள். அங்கிருக்கிற பொன்னு, அங்க இருக்கிற முத்து, அங்க இருக்கிற பவளம், மாணிக்கம் எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு வந்து மன்னனுக்கு முன்னாடி, அவன் இத்தனை வருஷம் கெட்டாத்ததையும் நாங்க எடுத்துட்டு வந்துட்டோம்னாரு. இவ்வளவு நாள் கெட்டல, எல்லாத்தையும் நாங்க கொண்டு வந்தாச்சுன்னு மன்னன் முன்னாடி காமிச்சாங்க. அந்த வெட்டப்பட்ட தலைகளை புகழ்ச்சோழன் பார்த்தார். பார்த்த பொழுது சடைமுடி தரித்திருந்த தலை ஒன்று இருந்தது. சடைமுடி தரித்திருந்த தலை கண்டு மூர்ச்சித்தார், நினைவிழந்தார், நிலைகுலைந்தார். அவர் நெஞ்சில் நிலைத்திருந்த நிம்மதி அவரை விட்டு போயிற்று. ஒரு போருக்கு ஆயத்தமாக சொன்னால், ஒரு சிவனடியாரை கொன்று இங்கே வந்திருக்கிறார்களே என்று சொல்லி கண்ணுதற் கடவுளை கைகுவித்து வணங்கி, பெரும்பாவம் செய்து விட்டேன், நீ எனக்கு பிராயச்சித்தம் தருவாய் என்று நான் கருதவில்லை.
என்னால் இந்த வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஒரு சிவனடியாரை கொன்ற பாவம் என்னை வந்து சேர்ந்து விட்டதுன்னு சொல்லி அமைச்சர்களை கூப்பிட்டு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்லுங்கள், அரசு நடக்கட்டும், பரிபாலனம் நடக்கட்டும், என்னுடைய மகனுக்கு வயதுக்கு வருகிறவரை, இதை தலைமை தாங்கி நடத்துகிற தகுதி வருகிறவரை நீங்கள் நிர்வாகத்தை பரிபாலனம் செய்துவிட்டு என் மகனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். ஒரு சடைமுடி தரித்த ஒருவரை கொன்றதற்கு பிறகு இந்த பூலோகத்தில் உயிரோடு இருப்பதற்கு விரும்பவில்லை என்று புகழ்ச்சோழன் என்கிற மன்னன் பெரியோர்களே தீ வளர்த்து அந்த சடைமுடியோடு இருந்த அந்த தலையை ஒரு பொன் தட்டில் எடுத்து வைத்து தீ பற்றி பிடித்து ஜுவாலை விட்டு எரிகிறது. யார் சொல்லியும் கேட்கவில்லை. உடலெல்லாம் திருநூறு பூசிவிட்டு பற்றி பிடித்த தீ ஜுவாலைக்குள்ளே அந்த சடைமுடி தரித்த தலையை பொன்தட்டில் ஏந்தி கொண்டு தீயில் தாவி குளித்து சிவகதி அடைந்தார் புகழ்ச்சோழ மன்னர். நான் என்ன கேட்கிறேன்னா, எத்தனை தமிழர்களுக்கு இந்த கதை தெரியும்? யார் இதை சொல்லி இருக்கா? அப்படியே திருமறை பேசுவதாக இருந்தாலும் சுவாமியை வச்சுட்டு சொல்றேன், ஞானசம்பந்தரை பேசுவாங்க, திருநாவுக்கரசரை பேசுவாங்க, மாணிக்க வாசகரை பேசுவாங்க, வசதியா சுந்தரரை கூட மறந்துடுவாங்க. புகழ்ச்சோழன் செய்த தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்? கணநாதன் செய்த தியாகம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒவ்வொரு நாளும் சேக்கிழாருடைய பாட்டில் இருக்கிற வரிகளை சொல்லி அதை விதவிதமாக பேசக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு பெரிய புராணத்திற்கு ஒரு பெரு விழா ஊரெல்லாம் எடுக்க வேண்டிய காலம் ஒன்று வருமானால் அந்த காலத்துக்கான கதவு திறக்கிற வேள்விதான் இந்த வேள்வி. இன்னைக்கு அதை மயிலாப்பூர்ல செய்துட்டு இருக்காங்க. 63 அடியார்களுக்கு உற்சவம். ஆனா 63 நாயன்மார்கள் வரலாற்று இந்த நாட்டில் கற்றறிந்தவர்களுக்கே தெரியாது. அப்படி என்றால் கடைக்கோடியில் இருக்கிற தமிழன் எப்படி தெரிந்து கொள்வான்? ஆகவே இந்த நாட்டில் ஈகம் தியாகம் என்பது இறக்குமதி செய்யப்பட்டதல்ல, தியாக சொரூபமாக தியாகத்தின் சதை வடிவமாக திகழ்ந்தவர்கள் இந்த 63 நாயன்மார்கள் என்பதை இன்றைக்கு பதிவு செய்து, இன்றைக்கு வந்தவர்கள் நாளைக்கும் வர வேண்டும் என்று என்னுடைய விண்ணப்பத்தை முன்வைத்து, இதுகாரம் அமைதியாக இருந்து கேட்ட உங்கள் கால் மலரில் என் கண்மலரை வைத்து வணங்கி, நீங்க கேட்டது முக்கியம் இல்லை, கும்பகோணம் திருவடிக்குடில் சுவாமிகள் கேட்டார் பாருங்க, புண்ணியம் செய்தனை மனமேன்னு நான் பாடிட்டு இருக்கேன். இப்போ இருமாந்து இருப்பன்களோ ஈசன்பல்களத்தை எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் செவடி கீழ் இருந்து பாடுவானே, அந்த பாட்டுக்குரியவனான ஒரு பரவசத்தில் உங்களிடமிருந்து இன்று விடைபெறுகிறேன். நாளை சந்திப்போம், சங்கமிப்போம். நன்றி, வணக்கம்.